அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ப்ரோ சூப்பராக போயிட்டு இருக்கு ப்ரோ. பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்லா இருக்கு. ஸோ வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கும் இது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பிக் ஸ்க்ரீனில் அது மரினாவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஃபேமிலியோட வந்துடுது ரொம்ப பெருமையாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் டைம் ரோஹித் சர்மா நல்லா விளையாண்டுருந்தாரு, சுமன் குல் 100 அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த வாட்டி பாகிஸ்தானால எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க நம்பிக்கை இருக்குது. விராட் கோலி கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். அது இல்லாமல் குல்தீப் யாதவுக்கு பதிலாக நம்ம வருண் சக்கரவர்த்தியை சேர்த்துருக்கலாமோன்னு எனக்கு இன்னும் தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 10 ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுக்கல. ஸோ நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க குல்தீப் யாதவுக்கு. கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி கொடுத்துருந்தா அவர் கொஞ்சம் நல்லா இந்த மேட்ச் நல்லா பண்ணியிருப்பாரு எனக்கு தோணுது. லாஸ்ட் வரைக்கும் டஃப்பாக போய் நம்மளுக்கு வின் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் பால் வரைக்கும் டஃப்பாக போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விராட் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்தியா தான் வின் பண்ணணும். இந்தியா சப்போர்ட் எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா நம்மள வந்து ஜெயிக்க முடியாது பாகிஸ்தானால. இந்தியாவுடைய பிளேயருங்க ஒவ்வொருத்தரும் தரமான பிளேயரா உள்ள வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் சுப்மன் கில், பியூட்டிஃபுல் பிளேயர். விராட் கோலி இன்னைக்கு திரும்ப வந்து நல்ல ஃபார்மில் வருவார்ன்ற 100% நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். 1-1 வருவார், நல்ல நம்பிக்கை ஆடுவார். அது கண்டிப்பா அது பங்காளி இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானும் டஃப்பாக தான் போகும், போய் சொல்லக்கூடாது. அதுவும் நல்ல டீம் தான். பாகிஸ்தான் சாதாரண கிடையாது. அவங்க ஊரில் ஆடுது. இது வந்து அவங்களுடைய சப்போர்ட்டு. இப்போ ஆடுற டிராஃபி வந்து அவங்களுடைய சப்போர்ட்டு. அது பாகிஸ்தான் ஆட முடியாமல் போய் நம்ம ஷார்ஜா துபாயில் ஆடுறோம். நம்ம அங்கே போக முடியாதுக்காக, ஓகேவா? பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து துபாயிலும் ஷார்ஜாலையும் நிறைய ரசிகர் இருக்காங்க. 90% இருக்காங்க. 100% இந்தியா தான் கப்பு. ஃபைனல் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஆட போகுது. இது எந்த வித மாற்றமே இல்லை. 351 சேஸ் பண்ணாங்க நேற்று. 350 சம்திங் சேஸ் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய போலர் அஸ்லிவுட் இல்லை, கமின்ஸ் இல்லை, எவ்வளோ பிளேயர் நல்ல போலராக இல்லை. இருந்தாலும் ஆஸ்திரேலியா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிச்சு. அப்போ யார் காரணம்? பேட்டர். இம்பார்ட்டன்ட் பேட்டர் தான். போலர் நம்பல. இது வந்து பேட்டிங் தான் முக்கியமானது. அதனால இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் வரும். விராட் மேலே தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இப்போ போகிற மேட்சை ஃப்ளோ பார்த்தோடனே இந்தியா பேட்டிங்கில் ட்விஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட் மாதிரி நிறையா எதிர்பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பீச் செட்டப்பில் வந்து இது மேட்ச் பார்க்குறது வரைக்கும் வீட்டிலே பார்த்துட்டே இருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாரோட சேர்ந்து பார்க்குறது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. இது நல்லா தான் போயிட்டு இந்தியா வின் ஆனதான் நல்லது. விராட் கோலி இப்போ போன மேட்ச், அதுக்கு முன்னாடி மேட்ச் 50 அடிச்சார் இல்லையா? செஞ்சுரி தான். இந்தியா வின் ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.